ஆண்டவரே, நான் தடையோடு வந்தேன். நான் சிறையில் இருக்கிற மாதிரி என் வாழ்க்கை வந்துச்சு. இத்தனை நாளாக எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினச்சேன். என்ன ஏசாமி என்னை பார்க்கலையா, என் பிரச்சனையை பார்க்கலையா, என் பிள்ளைய பார்க்கலையா, என் குடும்பத்தை பார்க்கலையா, என் தேவையை பார்க்கலையா அப்படின்னு நான் அழுதேன். ஆனால் நீங்கள் எனக்கு முன்னாடி போகணுங்கிறத மறந்துட்டேன். நீங்கள் என் கூட இருக்கணுங்கிறத மறந்துட்டேன். இந்த வேத வசனத்தை வாசிக்கிறது மறந்துட்டேன். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வசனத்தை இந்த இருதயத்தில் எழுதி சொல்லிட்டு போங்க. 365 நாள் 365 சொல்லுங்க. ஏன்னா ஆமோஸ் 8:11 சொல்லப்பட்டிருக்கு, வேதம் கிடைக்காத பஞ்சம் வரப்போகுதுங்க. அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி இந்த பைபிள் நம்ம கையில் இருக்கும். நீ எத்தனை ஆண்டுகளாக தெரியாது, அன்னைக்கு இந்த பைபிள் கூட நம்ம கருத்தில் இருக்காது. நம்ம எழுதி வச்சதெல்லாம் நம்ம கையில் இருக்காது. ஆனால் அந்த இருதய பலகையில நீங்களும் நானும் எழுதியிருப்போம் என்று சொன்னால் நம்மகிட்ட ஒரு மனுஷனை எடுத்து போட முடியாது. அதுக்கு தான் சொல்கிறேன், வேதத்தை வாசிங்க, நேசிங்கன்னு. இந்த வேதத்தை வாசித்தவனும் கர்த்தருடைய பாதத்தை பிடிச்சவனும் ஒரு நாளும் தோத்ததாகவே சரித்திரம் கிடையாது.